ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிரேப்ஸில் ஜூஸ் பண்ணலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் பாருங்கள் க்ளீனாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 டைம் க்ளீனாக வாஷ் பண்ணுங்க. இப்போ நம்ம எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. ஃப்ரூட்ஸ் நம்ம பழம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் சேர்த்திக்கலாங்க. நான் இந்த பழத்துக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துறேங்க. தண்ணி சேர்த்திக்கலாங்க சிறிதளவு. இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. நைஸாக அரைச்சாச்சுங்க. ஃபில்ட்ரு பண்ணிடலாம். பாருங்கள் க்ளீனாக ஃபில்ட்ரு பண்ணி ஆச்சுங்க. இப்போ இந்த தொக்கெல்லாம் தூக்கி விசாட்டிடலாம். ஒரு டம்ளர் ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாங்க. கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. இதை எடுத்துக்கோங்க அடிக்கடிக்கு. இது எங்கே பார்த்தாலும் நீங்கள் என்னடா பிளாக்காக இருக்கே, ரொம்ப புளிப்பாக இருக்குமேன்னு நினைக்காதுங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நிறையவே மருத்துவ குணங்களும் இருக்குங்க. இதில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே எடுத்துக்கோங்க. பழமாகவும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சாங்க மத்தியான டைமில் ரொம்ப விருப்பப்பட்டு குடிப்பாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.